கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலமணிச்சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி YSS மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். இந்த ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 2000-3000 பேருக்கு பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். கேரளாவிலிருந்து தமிழ்நாடு வரையிலும் நான் ஒவ்வொரு பெரிய சர்ச்சில் பேசி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் பெரிய ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? அநேக ஆண்டுகளாக ஒரு மாதம் 2 படைமுயற்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். பாகிஸ்தான் பார்டர்லேருந்து சைனா பார்டர் வர, பாம்பேலேருந்து மணிப்பூர் வர, டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வர நான் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறேன். எண்ணிறந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, படங்கள்லாம் எனக்கு இருக்குது. இப்போ இந்த கோவிட்டுக்கு பிறகு பல அரசியல் சட்டங்கள் மாறப்பட்டிருக்கிறபடியால் அந்த படைமுயற்சி கூட்டத்தை நடத்த முடியவில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பெரிய படைமுயற்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பி எ பார்ட்னர் அண்ட் ப்ரே ஃபார் மீ, என் கூட சேர்ந்து பங்காளராக சேர்ந்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி என் ஸ்டுடியோலேருந்து நான் பேசுகிறேன். நான் இப்போ ஒரு வீடியோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன், இன்னும் ஒரு ஆடியோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன். அது எதுக்காக என்றால், நான் 24 மணி நேரம் ரேடியோ ப்ரோக்ராம். நாட்கள் வரப்போகிறது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அநேகம் பேர் இந்த டிவி நிகழ்ச்சியே பார்ப்பதற்கு பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அமெரிக்காவிலே ஸ்கூல் முடிந்தவுடன் பிள்ளைகளுக்கு சாத்தான் கிளப் பாடம் நடத்துகிறார்கள். சாத்தான் பாடம் நடத்துகிறாங்க. எல்லோரும் படிக்கிறார்கள். இந்த படத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஆலயம் பாட்சனில், கிறிஸ்தவ ஆலயம், திரள் கூட்டமான மக்கள் இருக்க ஆலயம். அதில் ஒரு ஆணுக்கும் கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஹோமோசெக்சுவல் மேரேஜ். வானத்திலிருந்து ஒரு பெரிய லைட்னிங், மின்னல் அடித்து அந்த ஆலயம் அப்படியே எரிகிறது. எத்தனை ஃபயர் இன்ஜின் வந்த பிறகு கூட அந்த அக்கினியை அவிக்க முடியவில்லை. அவ்வளோ எரிந்து சாம்பலாக இருக்கிறது. எதற்கு நான் சொல்கிறது தெரியுமா? லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல் நடக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், லோத்தின் நாட்கள் நடந்தது போல் நடக்கிறது. அக்கினி வந்து சோதோம் கோமரா பட்டணத்தை அழித்து போட்டது போல இந்த ஓரினை சிறையாளர்கள் பரவி கொண்டிருக்கிறார்கள். உலகமங்க பரவி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தையே பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆலயத்தை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அக்கினி வரப்போகிறது. இந்த பூமியை இனிமேல் தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வானவர்களை கர்த்தர் வைத்தார். ஆனால் சொன்னார், இந்த பிரபஞ்சம் அக்கினிக்கிரையை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்க குளோபல் வார்மிங்னு. அதிக உஷ்ணத்தை இந்த பூமி அடைந்து கொண்டிருக்கிறது. பூமி அஸ்திபாரம் அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த மே மாதம் போல என் வாழ்க்கையில் இதுவரை இவ்வளவு உஷ்ணத்தை சந்தித்த ஆண்டுகள் இல்லை என்று நான் சொல்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாகத்தால், தண்ணீர் இல்லாத தாகத்தால் மக்கள் வாடினார்கள். ஆகாரம் இல்லாமல் வாடினார்கள். படுக்கை இல்லாமல் ரோட்டிலே படுத்து கிடந்தார்கள். கொஞ்சம் காத்து அடிக்குமா என்று. கொடிய காலங்கள் வந்துவிட்டது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், பூமியர்ச்சி, பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகம், பயங்கரமான மக்கள் ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள். ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் வானத்திலே ஒரு சிறகுள்ள பாம்பு பறந்து வந்திருக்கிறது. வல்சர்ப்பத்தின் ஆவி கடந்து வருகிறது. நீங்களே பாருங்க, ஒவ்வொரு பட்டணத்தையும் இன்னொரு தேசம், இன்னொரு சின்ன பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம். நம்ம நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய 2000 ரூபாய் நோட்டே இப்பொழுது போக போகிறது. ஏழை மக்கள் கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. வருங்காலத்தில் பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை இனிமேல் என்ன பண்ணுவதென்று தெரியும். இந்த ஒரு மாதத்திற்குள் மாற்றினால் மாற்ற முடியும். உங்கள் பொன்னும் வெள்ளியும் தெருக்கள் எறியப்படும் என்று சொன்ன வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைய பணம் போய்விட்டது ஸ்டாக் மார்க்கெட். இப்பொழுது 2000 ரூபாய் போக போகிறது. 500 ரூபாய் நோட்டுக்கும் தலை வீங்குதுன்னு சொல்கிறேன் நான். அது ஒரு நாள் போக போகிறது. ஏன் தெரியுமா? பணமெல்லாம் நம்ம கையில் வராது, பிளாஸ்டிக்காக தான் வரும். இந்த பிளாஸ்டிக்கில் தான் 666 வரும். நீங்கள் கடைசி நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள்.
இனிமேல் ஒரே ஒரு வேலை உண்டென்றால் கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலை மட்டும்தான் இருக்கு இந்த உலகத்தில். ஒரு முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டா கூட பரவாயில்லை. பொன்னையும் பொருளையும் விரும்பி இந்த உலகத்தில் மேலே சம்பளம் கீழே கிம்பளம் வாங்கும் இந்த உலகத்தில் கட்டுக்கட்டாக கட்டடங்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைக்க இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரை விரும்பும் கூட்டம் எழும்பித்தான் ஆக வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிற மக்கள் எழும்பித்தான் ஆக வேண்டும். இரவும் பகலும் விண்ணப்பம் பண்ணவர்கள் எழும்பித்தான் ஆக வேண்டும். தானியல்கள் எழும்ப வேண்டும், சாதரக் மேஷாக் எழும்ப வேண்டும், எஸ்தர்கள் எழும்ப வேண்டும், பிரியமான எலியாக்கள் எழும்ப வேண்டும், யோசுவாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பும் காலம் இது. இயேசுவின் போர் வீரனே போராடும் காலம் இது. You are a soldier in the army of God. எலும்பு பள்ளத்தாக்குல அந்த பெண்ணுங்கள் எல்லாம் யாரை எழும்புனாங்க தெரியுமா? சேனையா எழும்புனாங்க. சாதாரண ஜனங்களை எழும்பல, சேனையா எழும்புனாங்க. Are you in the army of God? கர்த்தருடைய சேனையிலே ஒரு போர் வீரனா இருக்க நீ விரும்புகிறாயா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய் என்கிற ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். எங்கே ஓடி மறைந்து கொண்டிருக்கிறாய்? Are you hiding somewhere? மறைவிடம் பலது இருக்கிற வேத்துல, ஆனா ஒன்றே ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன். குகை, கெபிக்குள் ஒளிந்து கொண்டார்கள் என்று சிலர் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் எலியா பார்த்து கேட்டா, உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டார். எலியாவே, உனக்கு என்ன வேலை? இந்த கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு கேட்டார். உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், ஒரு கெபிக்குள்ள இருக்கியா? ஒரு குகைக்குள்ள இருக்கிறியா? ஒருவேளை உலக பிரகாரமாய் சொல்ற குகையா இல்லாவிட்டாலும் தனிமை என்கிற ஒரு குகை, ஏமாற்றம் என்கிற குகை. நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், அல்லாவிட்டால் நிராகரிக்கப்பட்டு விட்டேன். நான் I was rejected, forsaken. பணம் இல்லை, இனி வாழ முடியவில்லை. இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு ஜனங்க சொல்றாங்க. உண்மைதான், பணம் எல்லாத்துக்கும் உதவும். வேலை செஞ்சாலும் கூலி கிடைக்கல, கூலி கிடைச்சாலும் பத்தலை. கடன் வாங்கினது வட்டி வட்டி குட்டியா போகுது. வருமானமே வட்டியா போனா எப்படிங்க வாழ்றது? சில ஸ்கூல் போனால் அவ்வளோ டொனேஷன் கேட்குறாங்க. கல்லூரி பின்ன கேட்கவே வேண்டாம். ஏழைகள் எப்படிங்க படிப்பாங்க? ஏழை பிள்ளைங்க எப்படிங்க படிப்பாங்க? ஒரு பேக் வாங்க கூட காசு இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ குகைக்குள்ளே மறைந்திருக்கிறாயா? காரணம் என்ன? உன் வாழ்க்கையில குகையிலே வாழ்வதற்கு காரணம் என்ன? இமோஷனல் கேவ்ஸ், உணர்ச்சி கோலத்தில் ஒரு குகைக்குள்ள நீ இருக்கிற, மறைஞ்சிருக்கிற. வெளியே வர உனக்கு விருப்பமே இல்லை. எப்பளும் தூங்கணும்னு உனக்கு தோணுது. யூ வாண்ட் டு ஸ்லீப் அவுட் யுவர் சாரோ. கண்ணு திறந்து பார்த்தா பிரச்சனை இல்லை, கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே தூங்கிடலாம். அதனால தான் டாஸ்மாக் கடைக்கு போகிறாங்க. பெரிய வியாபாரம் அங்கே தான் நடக்குது. தமிழ்நாட்டிலே அதிக வியாபாரம் நடப்பது சாராய கடையில் தான். பரிதாபமாக இருக்கிறது, பரிதாபமாக இருக்கு. இந்த வெயிலில், கொதிக்கிற வெயிலில் லைனில் நிற்கிறாங்க சாராய கடையில், டாஸ்மாக் கடையில் வாங்குறதுக்கு. பரிதாபம், பரிதாபம். எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க, சாராயத்தை எல்லாம் ஒழிச்சிருவோம், மதுபானம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன்னு. இப்போ தான் அதிகமாக மதுபானம் விற்கிது, கள்ள சாராயமும் விற்கிது. நல்ல சாராயம் வாங்குறது காசு ரொம்ப. எல்லாத்துக்கும் பில் கேட்குறாங்க. ஏன் சாராய கடையில் பில் கொடுக்கல? எல்லாத்துக்கும் பில்லு அக்கௌண்ட்டில் வைக்க சொல்கிறாங்க. எல்லா பில்லையும் வைங்க, எல்லாத்துக்கும் பில் வைக்க சொன்னால் ஏன் சாராயம் வாங்குறதுக்கு பில் கொடுக்கல? எந்த சாராய கடையில் பில்லு கொடுத்தாங்கோ? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, அநியாயம் அக்கிரமம் நம் தமிழகத்திலே பெருகி போய் கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. ஏழைகளுக்கு வாழ்வழிக்க வந்தேன் என்று சொல்கிறவர்கள் எங்கே வாழ்வழித்தார்கள்? எங்கே வாழ்வழித்தார்கள்? எங்கு போனாலும் பணம். மாச்சரியில் கூட கேட்குறாங்க பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு. நான் சொல்கிறத உண்மையாக நீங்கள் நம்பலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க, மாச்சரியில் போய் பார்த்துட்டு. செத்த பிறகு கூட ஆஸ்பத்திரியில் டபுளாக காசு வாங்கிடுறாங்க, 2 நாள் டிலே பண்ணி. இது நடக்குதா நடக்கலையா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கடைசி காலத்தில் வந்திருக்கணும். மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய்,
சுகபோக பிரியர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவபக்தியின் வேஷம் மற்ற மதத்தை பற்றி நான் பேசலைங்க, கிறிஸ்தவங்களை பற்றி தான் பேசுறேன். பேசுறது வேதம், போடுகிறது வேஷம். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். அழகாயிருந்தது அத்திமரம், என்னங்க குறை? கிட்ட போய் பார்த்தானா பழமே இல்லை. இலை இருந்தா செடிக்கு உதவும், பழம் இருந்தா மற்றவங்களுக்கு உதவும். செடியுள்ள கொடிகளை பார்க்கிறேன், பழமுள்ள கொடிகள் எங்கே போனது? ஒரு ஆள் என்ன பார்த்து கேட்டாரு, காலம் தவறிய காலத்திலே கனி இல்லாதபடியால் அத்திமரத்தை உன் தேவன் சபித்ததுன்னு நல்லா கேட்டார். அத்திமரத்திலே பழம் இல்லை என்று அவர் சபிக்கவில்லை, தூரத்திலிருந்து பார்த்த போது பழம் இருந்ததாக நடித்தது. அது அப்படியே இருக்குது பாருங்க. கிட்ட போய் பார்த்த போது பழம் இல்லை. ஆண்டவர் பாவியான பொண்ணை மன்னிச்சாரு, சிலுவையில் கல்லணை மன்னிச்சாரு. மாயமாலக்காரனை பார்த்து ஐயோன்ட்டார். ஐயோ, ஆண்டவர் ஐயோ சொன்னா அவ்வளோதான், ஃபைல் க்ளோஸ். பெட்டியை மூடுவாங்க பாருங்க, டக் டக்குன்னு சத்தங்க அவங்கள. அதுதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தலைய பிள்ளையே, இந்த காலகட்டத்தில் நீ எங்கே இருக்கிற என்பதை சற்று யோசித்து பார். வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ ஆடம்? வேர் ஆர் யூ? அந்த காலத்தில் அவனுக்கு கோகை கிடைக்கல, ஒரு செடிக்குள்ளே மறைஞ்சுக்கிட்டான். பகலின் குளிர்ச்சியான வேலை ஆண்டவர் கூட நடந்தவன். But such a conversation, loving conversation with God, closeness and dearness and intimacy. ஆண்டவர் கேட்ட, ஆதாம் நீ எங்கே இருக்கிற? ஆண்டவருக்கா தெரியாது, அவன் சொல்லணும்னு தான் கேட்டார். நான் ஒளிஞ்சிருக்கிறேன். நீ ஏன் ஒளிஞ்சிருக்கிற? எனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே, என்னோட பேசுகிறவன் ஆச்சே, ஏன் ஒளிஞ்சிருக்கிற? குற்றம் புரிந்த உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவன் ஆண்டவரை சந்திக்க முடியாது. நான் விளக்கப்பட்ட கனியை நீ புசித்ததுண்டோ? ஆமாண்டவரே, உமக்கு பயந்து நான் ஒளிஞ்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒளியிறவங்க பாவத்தினால் ஒளியிறாங்க, சாபத்தால் ஒளியிறாங்க, வேதனையால் ஒளியிறாங்க, தனிமையில் ஒளியிறாங்க, தோல்வியில் ஒளியிறாங்க. நீ ஒளிஞ்சு வாழ முடியாது. எங்கே ஒளிந்து வாழ முடியும்? யூ பேஸ் ரியாலிட்டி. ஒத்தக்கன் சிவராஜன், ஒசாமா பின்லாடன் எவ்வளோ நாள் ஒளிஞ்சு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க போல பத்திரமா யார் வாழ முடியும்? ஆனாலும் கண்டுபிடிச்சாங்கல்ல. நம்ம இந்த உலகமே கண்டுபிடிக்கணும்னா, ஒரு எக்ஸ்ரே மிஷின் கண்டுபிடிக்கணும்னா, கத்தருடைய கண்கள் உங்களை கண்டுபிடிக்குமா? கண்டுபிடிக்காதா? நீ எங்கே இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸப்பாயின்மெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட். வெளியே வா, நீ வெளியா, எல்லாத்தையும் விட்டு நீ வெளியே வா. என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லுங்கிறார் ஆண்டவர். You come and stand before me, your problem is solved. எனக்கு முன்னால் நின்னேன்னா உன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு சொல்கிறோம். முதல் முறையாக எங்கே இந்த குகையை பார்க்குறோம், குகைக்குள்ள மறைஞ்சவனுக்கு பார்க்குறோம்னு சொன்னால் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். ஆனால் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை லோத்துக்கு கொடுத்தாரு. அவனை கையை பிடிச்சு சோதோம் குமாராலேருந்து வெளியே கொண்டு வந்தார். சோதோம் குமாரோடைய பாவம் அவ்வளோ பெரிதாக இருந்தபடியால் அந்த பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்த போது ஆபிரகாம் கேட்டான், 10 பேர் இருந்தா ஆண்டவரே இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அதற்கு பதில் கொடுத்தார் ஆண்டவர். ஆகவே லோத்து அவனுடைய குடும்பத்தை காப்பதற்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டார். தூதர்கள் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் கூட லோத்துக்கு மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டான். தன் அன்பான மனைவி உப்பு தூண் ஆனாள் என்பதை கண்டு அவன் மிகவும் சோர்ந்து போனான். இதுவரை குடியிருந்த சோவாரில் வாழ்றதுக்கு பயந்தான். அங்கிருந்து அவனுடைய கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலேயே வாசம் பண்ணினார்கள். Are you frightened over something happened in your life? எதிர்பார்த்தது ஒன்றுக்கு ஒன்று நடக்கலையா? எதிர்பார்த்ததுக்கு எதிராக ஒன்று நடந்துட்டா? ஆண்டவரை கைவிட்டாரு நீ நினைக்கிறியா? நான் இருக்கிற ஊரிலே வாழ முடியும். அவன் தான் தெரிஞ்செடுத்தான் அந்த ஊரில் இருக்கணும், அழகான ஊருன்னு. அந்த ஊரை விட்டே ஓடி மலையில் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை, why you run away from God? Are you Mr. Runaway or Mrs. Runaway? நீ ஓடுற ஒரு கூட்டமா? எங்கே மறைந்து வாழ விரும்புகிறாய்? அவன் ஒரு குகையிலே வாழ்ந்தான்.
a cave of depression and discouragement and fear and confusion. அது என்ன கோக தெரியுமா? குழப்பம். அடுத்தது என்னன்னு தெரியாது. மனைவி போயிட்டாங்க. அந்த ஊருக்குள்ளே போக பயமாக இருக்குது. அக்கினி வந்துச்சு, அதனால் பயமாக இருக்குது. மனைவி உப்பு தூண் ஆகிட்டாலே பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கேன் இந்த பயம்? உனக்கேன் இந்த பயம்? ஆண்டவர் உனக்காய் வைத்த ஒரு திட்டத்தை நீ விட்டுவிட்டாயே. ஆபிரகாமோடு வந்தபோது உன்னுடைய சொத்து பூமி தாங்கவில்லையே. அவனை விட்டு நீ என் சோரம் போனாய். கர்த்தர் உனக்காக சிலரை கொடுப்பார். Blessed people by your side to bless you. ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் உன்னோடு கூட இருப்பாங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக. ஆனால் என் மனம் போன போக்கில் நான் போகிறேன், கால் போன போக்கில் நான் போகிறேன், கண் போன போக்கில் போகிறேன், நீ போறியா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அவனுடைய முடிவு மரணம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டு ஒரு இடத்துல ஒன்று அருமையாக வச்சுருக்காருன்னா அந்த இடத்துல இரு. நான் லோத்தாக இருந்தா ஆபிரகாம் பார்த்து சொல்ல, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். எனக்கு மாட்டு மந்தையும் வேண்டாம், ஆட்டு மந்தையும் வேணாம். உங்களை சேர்ந்ததுனால இத்தனை ஆசீர்வாதம் பாதுகாப்பு உங்களோட இருப்பேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆபிரகாம் சொல்கிற சமயம் ஒரு பிளான் பண்ணிட்டார். எங்கே போகிறதுக்கு? சோதோம் குமராக்கு போகிறதுக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அங்கே இப்போ இருக்கிறதுக்கு பயம். Because you best of God, you are in fear and confusion. ஆண்டவர் உனக்காக வச்ச நல்ல தேசத்தை நீ விட்டு விட்டபடியால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது குழப்பத்தின் மத்தியில் வாழ்கிறாய். நோ ஹோப் ஆஃப் த ஃபியூச்சர். வருங்காலத்தை குறித்து உனக்கு ஒன்றுமே தெரியல, பாதை புரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை. கோய்க்குள்ளே வாழ்கிற. இந்த கோய்க்குள்ளே வாழ்ந்ததுனால தான் பாவம் வந்துச்சு. 2 மகளே அவனுக்கு மனைவியாக மாறிடுறாங்க. பொல்லாத சந்ததியை இந்த உலகத்தில் அவங்க பெற்று எடுக்கிறாங்க. மோவாபியரும் அம்மோனியரும், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சந்ததியை பெற்றெடுத்து இந்த அளவாக லோத்துடைய வாழ்க்கை முடிவதற்கு காரணம், he was hiding in a cave. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுவன் இரக்கம் பெறுவான். உனக்கு ஆண்டவரிடத்தில் இரக்கம் உண்டு. கம் பேக், யூ வில் கெட் பேக். ஆண்டோட திரும்பி வா, அவர் சகலத்தை உனக்கு திருப்பி கொடுப்பார். யாரிடத்திலே நீ போவாய்? உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் என்று மறைந்து கொள்ளாது. இந்த கம்ப்யூட்டர் ஜாபு தான் உனக்கு பாதுகாப்பு, வங்கியில் வச்சிருக்க பணம் தான் உனக்கு பாதுகாப்பு, உன்னோட கையின் திறமை தான் பாதுகாப்பு நினைக்காத. அதனால் கோயிலுக்குள்ள ஒரு பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. கம் அவுட். The name of the Lord is a mighty tower. You can find safety and security. நீயா ஒரு பாதுகாப்பை தேடிக்கொள்றல, அதனுடைய முடிவு அழிவு. கம் அவுட் ஆஃப் தட் கேவ். என்னை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளை, யோசுவா 10ஆம் அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்கால் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மெக்கேதாவிலே ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மெக்கேதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்திருக்க அகப்பட்டார்கள். இனி யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அப்படி யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வைத்தான். 5 ராஜாக்கள் கிபியோனருக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தபோது கிபியோனர்களுக்கு உதவி செய்யும்படியாக யோசுவா சொல்கிறான். மகா சங்காரமாய் அவர்களை சங்காரிக்கிறார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணுகிறார். ஆகியால் அவர்களை கெபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியில துரத்தி அசைக்கா மட்டும் மெக்கதோ மட்டும் முறியடித்தார்கள். அந்த 5 ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கெபிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, உடைய கெபி உனக்கு ஜெயில் ஆகலாம். அதுக்கு வாசல்ல ஒரு கல்லை வச்சு யோசுவா மூடிடுவான். உனக்கு மறைவிடமும் புகலிடம் என்று நீ நினைக்கிறாயே, அதுவே உனக்கு ஒரு சிறைச்சாலையாய் மாறிவிடும். எங்கே ஓடுகிறாய்? யாரிடத்திலே ஓடுகிறாய்? கடன் கேட்கறதுக்கு மார்வீட்ட போறியா? பேங்க் லோன் எடுக்கிறியா? யாரா உன்னை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கூலிப்பட வச்சிருக்கியா? ஏதோ ஒன்று தப்புறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறியா? அதுக்குள்ள நீ மறைஞ்சுக்கிறியா? ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாச்சு தெரியுமா? அவர்கள் அப்படியே செய்து எருசலேம் ராஜா
எபிரோன் யாமூர்த்தி ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோன் ராஜாவும் 5 ராஜாக்களை அந்த கெபிலிருந்த இடத்திலே வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்கள் யோசுவாவிடத்தில் கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்து யுத்த மனுஷ அதிபதி நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்து மேலே வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அந்த கழுத்து மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் பலத்து திடமனதாக இருந்து நீங்கள் யுத்தம் பண்ணும், உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். யோசுவா அவர்களை வெட்டி கொண்டு 5 மரங்களை தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களை தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையில் யோசுவா அவர்களை மற்ற மரங்களில் இறக்க கட்டளையிட்டான். அவர் ஒளிந்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாசல் அடைத்தார்கள். கெபி என்னானது? சிறையானது. சிறை என்னானது? கல்லறையானது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீ ஒளிந்திருக்கிற இடத்துல ரொம்ப நாள் நீ ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னா அது ஒரு சிறையாகும். இறுதியில் அந்த சிறையே உன் கல்லறையாகும். ஏதோ ஒன்று நீ நினச்சிட்டே எப்போது அது எனக்கு மனசு அதுக்குள்ள கெபி மாதிரி அதுக்குள்ளே இருக்குது. பழிவாங்க துடிக்கிறாய், மன்னிக்க உனக்கு இதயம் இல்லை, எப்படியாவது மறுபடியும் முறியடிக்கலாம் என்று நினைக்கிறாய். இல்லை இல்லை, அந்த கெபிக்குள்ள நீ அகப்பட்டு கொண்டாய். இப்பொழுது சிறையானது. சிறையிலிருந்து அதே கெபி அவனை கொன்று அதே கல்லறையில் போட்டுருவாங்க, அதே கெபிக்குள்ள போட்டுருவாங்க. எந்த கெபிக்குள் மறைந்திருந்தாயோ அந்த கெபி உனக்கு கல்லறையா மாறுகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற மன்னியாத தன்மைகள், பழிவாங்க இதயங்கள், பலவிதமான வெறுப்புகள், கசப்புகள், பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், சும்மா இருக்கவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு அபகரிக்கிற, மற்ற சொத்துக்கள் அபகரிப்பது, கள்ள டாக்குமெண்ட் பண்ணுறது, பிறருடைய மனைவியை எச்சிப்பது, பலவிதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த கெபியை விட்டு நீ வெளியே வந்துரு. அது கல்லறையா மாறும் முன்பாக நீ வெளியே வந்துரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பாவத்தினாலே தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள். சிறையில் இருக்கிறார்கள், கொலை குற்றத்தை புரிகிறார்கள், பலவிதமான வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீணான ஆசைகள், வீணான வேதனைகள், பொருளாசைகள், போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவபக்தியை, மிகுந்த ஆதாயம், எனக்கு போதும் என்கிற மனது இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும். யாருடைய பொருளை அபகரிக்கலாம், எந்த நபரை அபகரிக்கலாம், எங்கே தன்னை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறவங்களுடைய கொகை சிறையானது கல்லறையாக மாறுகிறது. நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு 7 வருஷம் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானுடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்தர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களை அடைக்கலமாக்கி கொண்டார்கள். கெபியை அடைக்கலமாக்கி கொண்டவர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அருமையாய் வழிநடத்தி கொண்டவர்கள் தேவன் இப்பொழுது பொல்லாப்பான காரியத்தை செய்கிறார்கள். அவர் எப்பொழுதெல்லாம் பொல்லாப்பான காரியத்தை செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் சத்துரு கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். உன் பாளையம் சுத்தமாக இருந்தால் நான் வாசம் பண்ணுவேன். பாளையத்தில் அழுக்க பார்த்த, அசசியை பார்த்த உன்னை விட்டு போயிடுவேன், சத்துருக்களை ஒன்று மேற்கொள்ள. இதுதான் பிரின்சிபல். The camp is clean, I will deliver your enemy in your hand. If I see anything unclean, I will depart. The enemy will capture you. பாளையம் சுத்தமாக இருக்கா? பாளையம்னா எங்கேயா யோசிச்சு பார்க்காதீங்க. உங்கள் இருதயம் தான் பாளையம். இருதயத்திலே சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. மீதியானியர்களையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இவங்கள் இப்பொழுது கோய்க்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். மீதியானில் என்ன பண்ணாங்க? எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலை ஆகாரத்தையாகிலும் ஆடு மறு கழுதியாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தன் மிருகங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர் ஒட்டகங்களும் எண்ணிமுடியாக இருக்கும். இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். நீ கர்த்தரை விட்டாயானால் கர்த்தர் உன்னை விடுவார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். ஒட்டகம் போயிடும், கழுத போயிடும், சொத்து போயிடும்,
எல்லாமே போயிடும். நீ ஓடி ஒளிஞ்சு குகைக்குள்ளே இருக்கிற. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் கிதியோன் தைரியமாக வரான். அவன் விளைநிலத்தை காக்க வேண்டும் என்று வருகிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், கர்த்தரே தூதனார் அவனுக்கு தரிசனமாய் பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். கிதியோன், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். இவங்க தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர் மேலே தப்பு போட்டுறாங்க. நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஆண்டவர் கீழ்ப்படியாமல் மனம் போல வாழ்ந்துட்டு, ஏன்ப்பா கைவிட்டீங்க, ஏன்ப்பா எங்களை மறந்துட்டீங்க, நாங்கள் கோயிலுக்கு போகலையா, காணிக்க கொடுக்கலையான்னு சொல்லுவாங்க. டோன்ட் பிளேம் காட், செட் யுவர் ஹார்ட். உன் இதயத்தை நீ ஆராய்ஞ்சு பாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய கிதியோன் சொல்லுவான், நான் சின்னவனுப்பா, நான் அந்த மனாசே கோப்திரத்தானப்பா, என் தகப்பன் எல்லாரும் சிறியவனப்பா. நான் சொன்னேன், உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்வி வித் யூ. ஏன்னா அவன் கோகைகளில் போய் மறைஞ்சிருக்கல, வெளியே வந்தான். அது டிஃப்ரெண்ட் பிட்வீன் த பீப்புள் who dwell in the cave and who have the boldness to come out of the cave. நீ குகையை விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்குள்ள ஒரு தெம்பு இருந்துன்னா, ஆண்டவர் மேலே அன்பு இருந்துன்னா, உனக்குள்ள தைரியம் இருந்துன்னா, நீ எளிய கோத்திரத்தில் பிறந்திருக்கலாம், நீ ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன பராக்கிரமசாலின்னு கூப்பிடுவார். உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுவார். கிதியோனே, உன் வாழ்க்கையில் இருந்த பெரிய காரியம் என்ன? God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். When God is with me, nothing will shake me. God is for me. Who can be against me? Who can separate me the love of God? உன் வாழ்க்கையில் ஆண்டு உன்னை பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. கோக்குள்ளவே ஒளிஞ்சிடாத, நீ பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு. நீ வந்து உன்னுடைய விளைநிலத்தை நீ பாதுகாக்கணும். டிஃபெண்ட் யுவர் ஹார்வெஸ்ட். அது எவனா எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்லி என் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி உள்ளே போகாத. ஆண்டு சொல்வார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அது பெரிய ஒரு சரித்திரம், ஒரு சப்ஜெக்ட். அதை நான் இப்போ முடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பெரும்பான தீவெட்டி எடுத்துக்கோ. உனக்கு விரோதமாக திரள் கூட்டமான மக்கள் வருவாங்க, ஆனால் திரள் கூட்டமான மக்கள் உன்னோடு இருக்க மாட்டாங்க. அவங்களால் நீ ஜெயிக்க போகிறது கிடையாது. 30,000 பேர் இருந்தால் கிதியோன் கூட. ஆனால் பயந்தவெல்லாம் போங்க. கடந்த 300 பேர் தான் இருந்தாங்க. 300 பேரை வைத்து கர்த்தர் பெரிய யுத்தம் பண்ணினார். கத்தி கிடையாது, கன் கிடையாது, வெறும் பானையை தீவெட்டி தான் இருந்தது. எதிரியை பார்த்தோன்னே பானையை உடைச்சாங்க, தீவெட்டியை கொளுத்தினாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க. அந்த யுத்தத்துக்கு ஒரு கருவி யார் கொடுத்தாங்க தெரியுமா? ஆண்டவர் தான் கொடுத்தாங்க. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டருடைய பட்டயம் உன் பட்டயமாய் மாறும் பொழுது உனக்கு விரோதமாக எவனும் நிற்க முடியாது. அந்த பட்டயம் இந்த வேத புத்தகம்தான், வேறு எந்த பட்டயம் நமக்கு கிடையாது. கிதியோன் முறியடித்தான், மீதியானரை முறியடித்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன் சத்துருவை நீ முறியடிப்பாய், நீ பெரிய வெற்றியை கொண்டு வருவாய். விளைநிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளத்தில் உனக்கு விருப்பம் இருந்ததல்லவா? அந்த விருப்பத்தை தான் கர்த்தர் பார்த்தார். அதே தான் பவுல் சொன்ன, ஜீவனை அருமையாக எண்ணேன், நல்ல போராட்டத்தை போராடவும் ஓட்டத்தை முடிக்கவுமே நான் விரும்புகிறேன். ஐ டோன்ட் கவுண்ட் மை லைஃப் டியர் அண்ட் டு மை செல்ஃப். அந்த ஜீவனை அருமையாக எண்ணாதவங்க தான் குகைக்கு வெளியே நிற்க முடியும், மற்றவங்க குகைக்குள்ளே தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய குகை நான் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், லாசரு ஒரு குகைக்குள்ளே தான் வச்சாங்க. லாசரு செத்து போனோம். வேதத்தில் பார்க்குறோம், யோவான் 11ஆம் அதிகாரத்தில். அவன் கல்லறைக்குள்ளே இருந்தான். 4 நாள் ஆச்சு, நாரிச்சு. ஆனால் இயேசு வந்தார். அவனை வைத்த இடத்தை காட்டுங்கன்னாரு. அது ஒரு கல்லறை, அது ஒரு குகை மாதிரி இருந்தது. லாசருவே வெளியேவான்னு சொன்னார். வெளியேவான்னு அவன் முதல்ல சொல்லியிருந்தா எல்லாருமே எல்லா கல்லறையுமே திறந்துருக்கும். ஆனால் லாசருவே நீ வெளியேவான்னு சொன்னார். உடனே அந்த கல்லறை திறந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகம் ஒன்று ஒரு கோய்க்குள்ளே வச்சு கல்லை வச்சு மூடிடுவாங்க. அது என்ன தெரியுமா? மரண பயம், வியாதி பயம், வறுமை, ஸ்பில்லி சூனியம், பிசாசு நோத்திரம், இதெல்லாம் ஒன்று கோவைக்குள்ளே வச்சு அதை கல் வச்சு மூடி நாரை போக பண்ணுவாங்க. ஆனால் வர்றாரு ஆண்டவர், வர்றாரு பாரு, அந்த கல்லறைக்கிட்ட வர்றாரு பாரு, உன்னை பேர் சொல்லி கூப்பிட்றாரு பாரு.
கல்லு புரட்டப்படுகிறது. Say hallelujah. The stones will roll away from your cave. உன்னை மூடி வச்சிருக்கிற அந்த கெபினுடைய அந்த கல்லு புரட்டப்படுகிறது. இன்றைக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த உன்னை விடுவிப்பதற்கு மரணத்துக்கு மரணடி கொடுத்தாரு, சாவுக்கு சாவுமணி அடிச்சாரு. உன்னை பாவத்தை கழுவதற்கு ரத்தத்தை சிந்தினாரு. உன்னை வியாதியை குணமாக்குறது தன் காயத்தால் என்னை குணமானேன்னு சொன்னாரு. நீ வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உன்னை ஆவியினால் நிரப்புவேன் என்று சொன்னாரு. அதற்கு மேலாக சத்துருவுக்கு விரோதம் நிற்பதற்கு அக்கினியால் உன்னை அபிஷேகிப்பேன்னாரு. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் ஓடி போய் சுகித்திருப்பான். இன்னும் என்ன வேண்டும்? Come out of your grave. இயேசுவையும் ஒரு குகைக்குள்ள வச்சாங்க, கல்லை வச்சு மூடினாங்க, சீல் பண்ணாங்க. இயேசு முடிஞ்சது, இயேசு சரித்திரம் முடிந்தது இல்லை, அது முடிந்த கதை இல்லை, தொடர் கதை. 2023 ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய வருகை மட்டும் தொடரும், இந்த கதை தொடரும். என்னை கேட்டுக்கொண்டு கதை 3ஆம் நாள் தேவ தூதர்கள் கல்லை புரட்ட வெற்றி வேந்தனாய் இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? இனிமேல் உனக்கு கேவ் லைஃப் கிடையாது, குகை வாழ்க்கை உனக்கு கிடையாது. நான் கல்லறையை விட்டு வெளியே வந்திருக்கிறேன். இப்போ ஒரு நற்செய்தி சொல்ல போறேன். என்ன தெரியுமா? என்னை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியா ஒரு குகையும் உன்னை வைக்க முடியாது. குகையிலிருந்து வெளியே வா. மன அழுத்தம், வியாதி, பயம், குழப்பம், கடன் தொல்லை, அநீத நடுவரின் தீர்ப்பு, அநியாயமான குற்றச்சாட்டு, குடும்ப பிரச்சனை, வாழத்தான் வாழ வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி, தற்கொலையின் ஆவி, பலவீனப்படுத்தும், எல்லாத்திலும் வெளியே வாங்க. எல்லா குகையும் விட்டு வெளியே வாங்க. இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ண ஆவியானவர் சாவுக்கு எதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நீ பயப்படுற காரியம் உனக்கு நடக்காது, தீமை உன்னை அணுகாது. பறந்து காக்கிற பட்சி போல உன்மேல் தேவன் ஆதரவாயிருப்பார். உனக்கு ஜீவன் கொடுக்கும், அது பரிபூர்ணப்படம் வாழ்ந்தார். உனக்கு கிருபையும் பரிபூர்ண கிருபையும் கொடுப்பார். சமாதானம், புத்தி கெட்டாத சமாதானம், சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். இதுக்கு மேல என்ன வேணும்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். விடைபெறுவது உங்கள் சகோதரி. ஜெபிப்போமா. அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட இந்த வேலைக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம். இரவின் பயங்கரத்துக்கும் பகலே பறக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் பால் கடிக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய் என்று சொன்னீர். இறை எங்களுக்கு அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் யாரெல்லாம் குகைக்குள்ள இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. புறக்கணிக்கப்பட்டேன் என்கிற குகை, தனிமை என்கிற குகை, இனிமே என் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்காது என்கிற குகை, என் குடும்பம் ஒன்று சேராது என்கிற ஒரு குகை, என் பிள்ளைகள் நல்லா படித்தும் வேலை கிடைக்கல, இனி வாழ முடியாது என்கிற ஒரு குகை, கேன்சர் வியாதி ஃபைனல் ஸ்டேஜ், வாழ முடியாது என்கிற குகை, பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகள் எனக்கு விரோதமாக இருக்கிறது குகை, எல்லாவற்றையும் விட்டு வெளியே கொண்டு வாங்கப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமையினால வெளியே கொண்டு வருங்கப்பா. இனிமேல் குகை வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, கல்லை புரட்டி தள்ளுகிறோம். நீ உயிர்த்தெழுந்தபடியால் உயிர்த்தெழுந்தும் வல்லமை என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கு நீ கொடுப்பீர் ஆண்டவரே. சாவுக்கு எதான சரீரத்தை உயிர்ப்பியும், ஆவியை உயிர்ப்பியும், ஆத்மாவை உயிர்ப்பியும், பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.